Hello guys, welcome back our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்டர்வியூல வந்து முக்கியமா கேட்கக்கூடிய Fibonacci series னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Fibonacci series program பார்க்கிறதுக்கு முன்னாடி Fibonacci series னா என்ன சொல்லிட்டு தெரியணும்ல. சோ Fibonacci seriesலாம் வந்து மெயினா வந்து ரெண்டு நம்பர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். 0 1 இந்த ரெண்டு நம்பரை வச்சு Fibonacci series வருது. 0 1 இது ஃபர்ஸ்ட் டிஜிட் இது செகண்ட் டிஜிட். தேர்ட் டிஜிட் நமக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் செகண்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணனும். So 0 plus 1 1 so next இந்த fourth digit வேணும்னா செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணனும். so 1 plus 1 2 இப்போ எனக்கு வந்து fifth digit வேணும்னா இதையும் ஆட் பண்ணனும். 1 plus 2 3 2 plus 3 5 3 plus 5 8 5 plus 8 13 13 plus 8 8 plus 13 21 13 plus 21 34 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து Fibonacci series. Fibonacci seriesல வந்து Fibonacci series வந்து இன்டர்வியூல வந்து எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் terms யூஸ் பண்ணி கேட்பாங்க. termsனா இன்புட் வந்து 5 தந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 terms 1 2 3 4 5 இந்த 5 terms மட்டும் பிரிண்ட் பண்ற மாதிரி terms மூலமா கேட்பாங்க. செகண்ட் லிமிட் வச்சு கேட்பாங்க. லிமிட்னா எப்படின்னா இப்போ இன்புட் நீங்க 10 ன்னு தந்தீங்கன்னா 10 குள்ள எத்தனை டிஜிட் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. 10 குள்ள 0 ல இருந்து 8 வரைக்கும் இருக்கு. சோ இந்த நம்பர்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் வந்து லிமிட் வச்சு கேக்குறது. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல லிமிட் வந்து நான் 8 தந்தனா 0 ல இருந்து 8 வரைக்கும் வந்து அவுட்புட் வரணும். சோ அதுதான் லிமிட் வச்சு கேக்குறது. தேர்ட் வந்து பொசிஷன் தந்துருவாங்க. இப்போ இன்புட் வந்து 6 னா 1 2 3 4 5 6 6th பொசிஷன்ல வந்து 5 இருக்குல. சோ அவுட்புட் வந்து எனக்கு 5 மட்டும் பிரிண்ட் ஆகணும். இது மாதிரி மூணு டைப்ஸ்ல கேட்பாங்க. இதுல ஒரே ஒரு லாஜிக்கை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சுட்டு லிமிட்டையும் பொசிஷனையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நான் வந்து டேர்ம்ஸ் இந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சி இதுலேருந்து லிமிட்டையும் பொசிஷனையும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இப்போ சும்மா ரஃபாக எழுதிக்காமல் லாஸ்ட்டில் வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனிஷியலைசேஷன் இன்ட்டு எந்தெந்த இன்புட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவை யூசர்கிட்டேருந்து டேம்ஸோ லிமிட்டோ இல்லை பொசிஷனோ வாங்குறதுக்காக ஒரு இன்புட் தேவை. ஸோ அதை வந்து நான் என்னன்னு சொல்லிட்டு இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த Fibonacci series வந்து வர வைக்கிறதுக்காக டேம் 1 வந்து 0ன்னு சொல்லிட்டோம், டேம் 2 ஈக்குவல் டு 1 சொல்லிட்டோம். அதை ஷார்ட்டாக T1 ஈக்குவல் டு 0 T2 ஈக்குவல் டு 1 சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இதை வச்சு தான் வந்து இந்த Fibonacci சீரீஸே வருது. ஸோ அதனால் இது கம்பல்சரி தேவை. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வந்து இனிஷியலைசேஷன் பார்ட் தேவைன்னா அங்கே வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். printfல என்டர் டேம் சொல்லிட்டு டேம்ஸ் நம்பர் சொல்லிட்டு தந்துடுறேன். ஸ்கேன்எஃப்ல வாங்கிக்கிறேன். டேம்ஸ் வந்து எதில் வாங்குகிறோம் யூஸ் ரேட்லேருந்து வாங்குற இன்புட். ஸோ அட்ரஸ் ஆஃப் n. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து Fibonacci series வந்து பிரிண்ட் பண்ணணும்னா 0 டேம் ஃபஸ்ட்டில் வந்து 0வும் டேம் 2ல் வந்து 1 இருக்குல்ல. ஸோ பிரிண்ட் பண்ணிடுறேன். இதை printf %d ஸ்பேஸ் %d ஸ்பேஸ் தந்துட்டு T1 T2ன்னு தந்துட்டேன்னா எனக்கு அவுட்புட் வந்து T1 இங்கே வந்து 0 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு அப்படி நிற்கும். நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம லாஜிக் எழுத போகிறோம். எனக்கு இந்த மூணாவது டேம் வேணும்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு டேமையும் செகண்ட் டேமையும் வந்து நான் ஆட் பண்ணணும் இல்லை. ஸோ எனக்கு வந்து தேர்ட் டேம் நெக்ஸ்ட் டேம் வேணும்னா இந்த டேமையும் இந்த டேமையும் ஆட் பண்ணணும். ஸோ நான் அதை வந்து ஷார்ட்டாக வந்து நெக்ஸ்ட் டேமுங்கிறத NTன்னு சொல்லிட்டு இங்கே இனிஷியலைசேஷன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்.
இந்த 0 1ங்கிறது இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், T1லையும் T2லையும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு டேம் NT ஈக்குவல் டு T1 + T2ன்னு சொல்லிட்டு தந்துடுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை என்ன பண்ணணும், இந்த நெக்ஸ்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணணும்னா இதை வந்து நான் வந்து printfல NTன்னு சொல்லிட்டு தரணும். ஸோ printf %t ஸ்பேஸ் வந்துட்டு NTன்னு தந்துட்டுனா எனக்கு இந்த நேரத்தில் என்ன பிரிண்ட் ஆகும், T1ஓட வேல்யூ 0 ப்ளஸ் T2ஓட வேல்யூ 1, 0 + 1 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதாவது T1 = 0, T2 = 1, T3 வந்து 0 + 1 1 சொல்லிட்டு வந்துடும். இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சா? ஆகலை. இந்த ஆப்ரேஷன் வந்து எனக்கு வந்து நான் இன்புட்டாக 10 தந்துட்டேன்னா எனக்கு 0ல் இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இது வரைக்கும் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ எனக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து மறுபடியும் வந்து ஆட் ஆகி வந்துகிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்து என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல டேம் 1 0 டேம் 2 1 இருக்கும்போது நெக்ஸ்ட் டிஜிட்டுங்கிறது 0 + 1 கிடைக்கும்போது இது கிடைச்சிடுது. இப்போ எனக்கு இந்த வேல்யூ வேணும்னா இதை வந்து டேம் 1 ஆகும், இது டேம் 2 மாற்றிட்டோன்னா இதை ரெண்டுத்தையும் வந்து நெக்ஸ்ட் டேமில் ஆட் பண்ணிவிட்டு டேம் 3 கிடச்சிட்டோம்ல. ஸோ அதை தான் இந்த லாஜிக் பண்ண போகிறோம். T2ஓட வேல்யூ T1க்கு கொண்டு வரணும். ஏன்னா இதை டேம் 1 இப்போ வந்து டேம் 1 இது இருக்குது, டேம் 2 இது இருக்குது. நான் இப்போ வந்து டேம் 1 இதுவும் டேம் 2 இதுவாக மாற்றினா தானே எனக்கு டேம் 3 கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போது T2ஓட வேல்யூ வந்து T1க்கு கொண்டு போனோன்னா அந்த ஆப்ரேஷன் எப்படி எழுதணும்னா T2 = இப்படி உல்ட்டாவாக எழுதிட்டா வந்து T2ஓட வேல்யூ இப்போ 1 இருக்குல்ல, இது வந்து T1ல் போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ எதில் போய் நம்மளுக்கு இருக்குது, இப்போ நெக்ஸ்ட் டேம் இருக்குல்ல அதில் தானே இப்போ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ NT வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து இதுக்கு மாற்றுறோம். ஸோ நெக்ஸ்ட் டேமை வந்து T2வில் போய் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதில் 1 சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், NT = இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ 1 + 1 1 + 1 2. ஸோ T1 + T2. இப்போ T1ஓட வேல்யூ என்னன்னு இருக்குது, 1 இருக்குது, T2ஓட வேல்யூ 1 சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ T3ல், அதாவது நெக்ஸ்ட் NTயில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ NTயில் வந்து 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நம்ம பிரிண்ட் பண்ண என்ன பண்ணணும், இங்கே இருக்க printf ஃபங்க்ஷன். ஸோ நான் இங்கே வந்து ஃபார் லூப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஃபார் இங்கே வந்து 2 டிஜிட் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்ட்டு I = 1 2 வந்து டிஜிட்டை வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். தேர்ட் டிஜிட்லேருந்து தான் நம்மளுக்கு தேவை. ஸோ I = 3, I <= n. ஏன்னா வந்து இன்புட் 10ன்னு தந்துட 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ I <= n, I ++. ஸோ இந்த ஃபார் லூப் தான் இதில் மெயினாக. இப்போ வந்து ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுனா, நான் வந்து இங்கே அவுட்புட் இதுக்கு எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸ்கேன்எஃப்பில் வந்து 5 சொல்லிட்டு வாங்கினேன்னா %d சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். 0 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுமா? பிரிண்ட் ஆகிட்டு NT = T1 + T2. NTஓட வேல்யூ T1ஓட வேல்யூ வந்து 0வாக இருக்கும், T2ஓட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும், NTஓட வேல்யூ 0 + 1 1ஆக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார் I இன்ட்டு I = 3ன்னு சொல்லிட்டேன். 3 <= 5, ஏன்னா என்னோட வேல்யூ 5. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு கண்டிஷனுக்குள்ளே வரும். printf %d NTஓட வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். NTஓட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு இப்போது T2ஓட வேல்யூ T1க்கும் நெக்ஸ்ட் டேமோட வேல்யூ T2க்கும் மாற்றிடுறோம். ஸோ T1ஓட வேல்யூ வந்து 1 வந்துடும், T2ஓட வேல்யூ 1ன்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் டேம் = T1 + T2ன்னு சொல்லிட்டு தரும் பொழுது 1 + 1 2ன்னு சொல்லிட்டு மாறிட்டு இருக்கும்.
இப்போ மறுபடியும் i ப்ளஸ் ப்ளஸ் ஐயோட வேல்யூ 3ஆக இருக்குது. இப்போ வந்து i ப்ளஸ் ப்ளஸ்ங்கிற போது 4ஆக மாறிட்டு இருக்கும். 4 less than or equal to n, என்னோட வேல்யூ வந்து 5. ஸோ கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் வந்து பர்சன்டேஜ் டின்னு சொல்லிவிட்டு இப்போது என்டியோட வேல்யூ என்னென்னு இருக்குது, 2ன்னு இருக்குல்ல. ஸோ 2ன்னு பிரிண்ட் ஆகிடும். T2ஓட வேல்யூ T1 ஆகும். T2ஓட வேல்யூ வந்து 1ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் டேர்மோட வேல்யூ T2க்கும் 2ன்னு இருக்குது. ஸோ இது வந்து இங்கே வந்துட்டு இருக்கும். nt ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2, 1 + 2 3. ஸோ என்டியோட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். மறுபடியும் கண்டிஷன் i ப்ளஸ் ப்ளஸ் சொல்லிவிட்டு செக் பண்ணோம். இப்போ ஐயோட வேல்யூ 5ஆக மாறிட்டு இருக்கும். 5 less than or equal to 5, கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த வேல்யூ வந்து என்டியோட வேல்யூ இப்போ என்ன இருக்குது 3. ஸோ இது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். மறுபடியும் T2ஓட வேல்யூ T1க்கும் 2 இங்கே வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் டேர்மோட வேல்யூ T2க்கும் 3 இங்கே வந்துட்டு இருக்கும். nt ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2, 2 + 3 5 சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இருக்கும். இப்போது மறுபடியும் வந்து இட்ரேஷன் நடக்கும்போது i இன்க்ரிமெண்ட் ஆகும்பொழுது ஐயோட வேல்யூ இங்கே 5 இருக்குது, 6ஆக மாறிட்டு இருக்கும். 6 less than or equal to என்னோட வேல்யூ 5. ஸோ கண்டிஷன் ஃபெயில்ஸ். ஸோ அவுட்புட் வந்து விட்டு வெளியே வந்துடும். ஸோ எனக்கு அவுட்புட் வந்து இது எனக்கு கிடைக்கும். எனக்கு இதுவே வந்து லிமிட்டை வச்சுட்டு பிரிண்ட் பண்ணணும்னா நான் இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணால் ஒன்றுமே இல்லை. அந்த ஃபர் லூப் இருக்குல்ல, அந்த ஃபர் லூப்பை மட்டும் தூக்கிட்டு while நெக்ஸ்ட் டைம் less than or equal to n சொல்லிட்டு தந்தாலே போதும். எதனாலனா வந்து நெக்ஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து நான் தர இன்புட்க்கு கம்மியாக இருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அது வரைக்கும் வந்து இந்த ஃபிபோனச்சி சீரியஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் நான் வந்து nt less than or equal to 10ன்னு தந்துட்டா இந்த ப்ரோக்ராமிங் மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ அந்த லைனை மட்டும், அதாவது அந்த கண்டிஷனை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து கேட்குற லிமிட் வரைக்கும் வந்து இன்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து டிஸ்பிளேல பண்ணி வச்சுருக்க பாருங்கள். நான் வந்து என்டர் த நம்பர் ஆஃப் லிமிட் 15 தந்தேன்னா 15க்குள்ளே இருக்க டிஜிட்டு 13 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. நான் ஒரு வேளை இங்கே வந்து இன்புட் 8ன்னு தந்தேன்னா 0ல் இருந்து 0 1 1 2 3 5 8ன்னு கூட சேர்த்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஏன்னா நான் வந்து இங்கே less than or equal to சொல்லிட்டு தந்திருக்கேன். nt less than or equal to n சொல்லிட்டு. இப்போது இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் கூட இருக்குது. என்ன எக்ஸப்ஷன் கேஸ்னால், நான் வந்து இன்புட் 5 சொல்லிட்டு தந்துட்டேன்னா டேம்ஸில் இது தந்தேன்னா 0ல் இருந்து ஃபஸ்ட்டு 5 சீரீஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். பட் நான் வந்து ஒரு வேளை தப்பாக வந்து இன்புட்டாக தரும்போது -5 தந்துட்டேன்னா அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து அவுட்புட் வரக்கூடாது. இல்லைனா வந்து என்டர் எ வேலிட் நம்பர் சொல்லிட்டு வரணும். நான் இங்கே வந்து -5 சொல்லிட்டு என்டர் தந்தேன்னா 0 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. எதனால் 0 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது? அது வந்து ஸ்கேன்எஃப் அடுத்த லைனே வந்து T1, T2ன்னு சொல்லிட்டு தந்திருக்கேன். ஸோ எனக்கு அதை பிரிண்ட் ஆகிட்டு ஃபார் லூப்பில் வந்து i less than or equal to -5 அந்த நேரத்தில் வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ வந்து எனக்கு வந்து 0 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. எனக்கு வந்து எக்ஸப்ஷன் கேஸ் இது மாதிரியும் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் அவுட்புட் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதோட விட்டுடக்கூடாது. அது ஏதாவது எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கா, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் இந்த ப்ரோக்ராமிங்கில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸ்கேனஃபில் வந்து இன்புட் வாங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருக்கோம் while do while எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ do if n வந்து 0 இல்லை அதுக்கு நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா என்டர் எ வேலிட் நம்பர் சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குல்ல. ஸோ அந்த வேலிட் நம்பருக்குள்ளே வந்துடணும். ஸ்கேனஃபில் மறுபடியும் வந்து நான் வந்து -5 தந்துட்டேன்னா மறுபடியும் whileல வந்து செக் பண்ணோம். அந்த வேல்யூ வந்து 0 இல்லை 0க்குள்ளே இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த கேஸே வந்து திருப்பி நடக்க சொல்லிட்டு சொல்லும். ஸோ அதனால் வந்து மறுபடியும் இந்த கேஸ் இப்போ -5 தந்துட்டேன்னா என்டர் எ வேலிட் நம்பர் சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரெண்டுலேயே வந்து நிற்கும். நான் வந்து பாசிட்டிவ் நம்பர் தர வரைக்கும் இந்த லூப் வந்து நடந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு வேளை வந்து பாசிட்டிவ் நம்பர் தந்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிட்டு எனக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து 1ன்னு தரேன்னு வச்சுக்கோங்களேன். 1ன்னு தந்தால் எனக்கு ஒரே ஒரு டிஜிட் தான் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா வந்து டேம்ஸுங்கிறது எத்தனை டேம்ஸ் தராங்களோ அத்தனை டேம்ஸ் தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ n ஈக்குவல் டுன்னா ஒரே ஒரு டேமுங்கிறது ஃபஸ்ட்டு டிஜிட் 0. ஸோ டேம் 1 மட்டும் பிரிண்ட் பண்ணிடுறேன். எல்ஸ் இஃப் 2ன்னு தந்தேன்னா 2 டிஜிட் பிரிண்ட் ஆகணும் 0 1. ஸோ 0 1 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லைனா நான் வந்து அதை விட அதிகமான நம்பர் தந்தேன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க கேஸ் இருக்குல்ல, இதுவே வந்து அப்ளிகேபிள் ஆகும். ஸோ அந்த கேஸை எடுத்து அப்படியே உள்ளார காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த சேஞ்சஸை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா
எக்ஸப்ஷன் கேஸாக இருந்தாலும் அந்த நேரத்தில் இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து லிமிட் தந்துட்டு கேட்டாலும் அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா லிமிட்கான நம்பர்ஸையும் கரெக்டாக கொண்டு வந்துடலாம். இந்த லாஜிக்கே வச்சுட்டு பொசிஷனை வச்சுட்டு சீரியஸில் இருக்க கிவன் பொசிஷனை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா என்ன பண்ணியிருக்கேன்னா டூ வைல் வரைக்கும் சேம் தான். இஃப் n = 1 இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனோட வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும். இல்லைனா நான் வந்து பொசிஷன் வந்து 2ன்னு தந்தேன்னா செகண்ட் பொசிஷனோட வேல்யூ டேம் 2ல் சேவாக இருக்குது. ஸோ அதனால் T2 வந்து பிரிண்ட் பண்ணணும். போன ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்பர் ஆஃப் டேம் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ 0 1 T1யும் T2யும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே எல்சிஃபில் வந்து T2வை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து செகண்ட் பொசிஷனில் வந்து T2வோட வேல்யூ மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இன்னொரு எல்ஸ் கேஸில் வந்து நான் ஆல்ரெடி தந்த கண்டிஷன் தான். இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னென்னா இஃப் I = n. ஏன்னா என்னோட வேல்யூவும் ஐயோட வேல்யூவும் மேட்ச் ஆகும் பொழுது மட்டும் எனக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு அந்த பொசிஷனில் வந்து என்ன டிஜிட் இருக்கோ அந்த டிஜிட் மட்டும் தான் தேவை. எனக்கு வந்து அந்த சீரியஸ்லாம் தேவையில்லை. ஸோ நான் வந்து 15th அதுனா 15th பொசிஷனில் வந்து 377 இருக்கும். ஸோ 377 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து இஃப் I = n அந்த கண்டிஷன் தான். மற்றபடி நான் ஆல்ரெடி வந்து டேம்ஸ்க்கு யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் தான் இந்த லாஜிக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலயமா நம்ம டேம்ஸையும் லிமிட்டையும் பொசிஷனையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஃபிபோனச்சி சீரிஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.